வணக்கம். இப்பதான் ரெட் ஃப்ளவர் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. நான் வேற ஒரு படத்துக்கு வரலான்னு வந்தேன். அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. ஃபுல் ஆயிருச்சுன்னாங்க. சரி, ஓகே, இந்த படம் காலியா இருக்கு. போய் உட்காரலாமே அப்படின்னு ஒரு ஏனோ தானோன்னு அரைகுறை மனசோட தான் உட்கார்ந்தேன். ஆனா உண்மையிலேயே இந்த படத்த நான் பார்க்காம விட்டுருந்தா ஒரு நல்ல படத்த மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு அருமையான படம். நெறைய பேர் சொன்னாங்க அது லோ பட்ஜெட் படம். அதனால அந்த அளவுக்கு மேக்கிங் இருக்காது, கலரிங் இருக்காது, படம் நல்லா இருக்காது, ரொம்ப ஸ்லோவா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எதிர்மறையா சொன்ன கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி சொன்ன கருத்துக்கள் எதுவுமே இல்லாம எல்லாமே ரொம்ப பிரமாதமா பண்ணி வச்சிருந்தாங்க. விக்னேஷோட பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம். விக்னேஷ் பழைய ஆர்டிஸ்ட், 90s 80s ஆர்டிஸ்ட். அவருடைய பல படங்கள் பார்த்துருப்போம். எந்த படத்துலையும் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டால் இவ்வளோ பிரமாதமெல்லாம் எந்த படத்துலையும் நடிக்கல. இல்லை, டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவங்க ஸ்க்ரீன் மேட் போட்டு எடுப்பாங்க. அதனால் நம்ம பெருசாக இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அமெரிக்கா, ஜப்பான், சிங்கப்பூர், லண்டன் எல்லா நாடையும் பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. எப்படின்னு பார்த்தா டைரக்டருக்கு விஎஃப்எக்ஸ் தெரியுமா. மனுஷன் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரே படத்தில் போட்டிருக்காரு. ரொம்ப அழகா சூப்பராக 4 ஃபைட்டு. ஏன்டா அந்த ஃபைட் வச்சாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தேவையான இடத்துல ஃபைட்டு, தேவையான இடத்துல சாங்கும் ஃபைட்டும் ஏனோ தானெல்லாம் எடுக்கலை. அவ்வளோ அழகாக எடுத்திருந்தாங்க. படத்தில் கொஞ்சம் கிளாமர் இருக்குது. அந்த கிளாமரும் கதைக்கு தேவையான தான் இருக்கும் ஒழிய படம் ஓடணும் அப்படின்றதுக்காகவோ இல்லை யாரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கோ கிளாமர் கிடையாது. படம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள், பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ உள்ள படங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், புதிய இயக்குனர்கள் இயக்கி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் நடித்து வரக்கூடிய படங்களும் நல்ல கதையம்சத்தோட படங்கள் வருது. ஆனால் நம்ம அதையும் மிஸ் பண்ணக்கூடாது. உண்மையிலே நான் இன்னைக்கு அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைச்சி இந்த படத்தை பார்க்காம விட்டுருந்தோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். நான் பண்ண அதே ஃபீல் நீங்களும் பண்ணாமல் இருக்கேன்னா ரெட் ஃப்ளவர் படம் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட படம் ஓடிட்டு இருக்கு. அதே தியேட்டர் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் அந்த படத்தை பாருங்கள். அதாவது ஒரு பொருளுக்கு நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை ஒரு வடிவம் அமைச்சு காட்டினா தான் மக்கள் நம்பி உள்ளே வராங்க. நம்ம உண்மையாக ஒரு குடும்ப கதை எடுத்திருக்கேன், லவ் ஸ்டோரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் அவங்க அந்த வடிவமைப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம போஸ்டர் உள்ள மாதிரிலாம் இல்லை. படம் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. இன்னைக்கு நம்ம பிரமாண்ட படங்கள் மாஸ் ஹீரோக்கள் நடித்த படத்துக்கு போனாலே படத்தை சீட்டின் உட்காந்து எஞ்சி எப்படா வெளியே போகணுன்னு இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே நம்ம எஞ்சி வெளியே போகணும் அப்படின்ற நினைக்காத அளவுக்கு படத்தை ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட, குழந்தை குட்டியோட, குடும்பத்தோட, பெரியவங்களையும் கூட்டு பார்க்கணும். இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும். ஒரு ஸ்லோவான ஒரு நல்ல ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஸ்லோவாக போய் அதுக்கப்புறம் கதை பிக்கப் ஆச்சு. அதை தாண்டி இந்த படத்தில் சாங்ஸ் நிறையா எப்படி சொல்கிறது, ஒரு படத்தோட போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ரெட் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் இந்த படம் அந்த மாதிரி போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஒரு 2 பாட்டு ஒன்று இருக்குது. அதில் கிட்டத்தட்ட நிறையா கேர்ள்ஸ் தான் ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அது மேபி ஜென்சிக்கு கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்மி படத்தில் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தேவைப்படலை. பட் இருந்தாலும் அந்த பாட்டு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஓவரால் இந்த படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். பசங்களாக ஜாலியாக போனால் ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். அவ்வளோதான்.